கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு பஜ்ஜி பண்ண போகிறோம். அதுக்கு தேவையானது ஒரு கத்திரிக்காய் எடுத்திருக்கேன், பெரிய கத்திரிக்காயாக ஒரு கத்திரிக்காய், ஒரு உருளைக்கிழங்கு, 2 தக்காளி, சின்ன வெங்காயம் ஒரு 10லேருந்து 15 பூண்டுப்பல் ஒரு 5 எடுத்திருக்கேன். ஒரு கைப்பிடி அளவுக்கு துவரம்பருப்பு போடுறேன். ஒரு கைப்பிடி அளவு துவரம்பருப்பு, ஒரு உருளைக்கிழங்கு 1, உருளைக்கிழங்கை தோல் சீவிட்டு கட் பண்ணியிருக்கேன். தக்காளி எல்லாம் பெருசு பெருசாகவே போடலாம், வெந்துரும் சீக்கிரம், அதனால் பெருசாகவே போட்டுக்கலாம். வெங்காயமும் பூண்டும் சேர்த்துக்கலாம். மல்லித்தலை, கருவேப்பிலை, பச்சை மிளகாய் 3, 1 ஸ்பூன் சாம்பார் தூள், கொஞ்சம் மஞ்சத்தூள், ஜீரகம் சும்மா கொஞ்சமாக, ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் போதும். கடைசியாக கத்திரிக்காய் கட் பண்ணிக்கலாம். முதல்லையே கத்திரிக்காய் போட்டோன்னா கருத்து போயிடும், அதனால் கடைசியாக கத்திரிக்காய் கட் பண்ணி போடுறேன். கத்திரிக்காய் கட் பண்ணியாச்சு. இப்போ தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம். காய் பருப்பு முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றினா போதும், நிறைய ஊற்ற தேவையில்லை, கொஞ்சமாக ஊற்றினா போதும். அது முங்குற அளவுக்கு மட்டும் ஊற்றினா போதும். 2 அல்லது 3 விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். மூணு விசில் விட்டு ஆஃப் பண்ணியாச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். எல்லாமே நல்லா காய் பருப்பு எல்லாம் நல்லா வெந்திருக்கு. இப்போ இதை கடைஞ்சிக்கலாம். தண்ணியை வடிகட்டிட்டு நம்ம பருப்பு மத்து வச்சு இதை கடைஞ்சிக்கலாம். கடைஞ்சிட்டு தான் தாளிக்கணும். இதில் இருக்க தண்ணியை கொஞ்சம் வடிகட்டிக்கலாம், இல்லைன்னா கடைய முடியாது, தெரிக்கும். அதனால கொஞ்சம் தண்ணியை வடிச்சிட்டு கடைஞ்சிக்கலாம். அவ்வளோதான். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கடைஞ்சிக்கலாம். இப்போ ரொம்ப நேரம் கடைய தேவையில்லை, ரொம்ப குழஞ்சிருக்கு, அதனால லைட்டாக கடைஞ்சாலே போதும். பாருங்க, ரொம்ப சும்மா லைட்டாக தான் இப்படி கடையிறேன், அதுவே சூப்பராக கடைஞ்சிருச்சு பாருங்க. அவ்வளோதான், எடுத்துக்கலாம். இப்போ வடிச்சு வச்ச தண்ணியை ஊற்றிக்கலாம். கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு பஜ்ஜி ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை தாளிச்சு ஊற்றிக்கலாம். இப்போ தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன், காஞ்சிருச்சு. கடுகு சேர்த்துக்கலாம். வரமிளகாய் 1, கூடவே கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு பஜ்ஜி ரெடி ஆயிடுச்சு. இட்லி தோசைக்கு இது சூப்பராக இருக்கும். நீங்களும் இது போல் செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மற்றவங்களும் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.